பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன். பசி எடுத்ததா? சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழுங்கள். பல அனுபவங்களை நான் பதிவு செய்கிறேன், அனுபவங்களையும் பதிவு செய்கிறேன். ஒருவர் ஃபோன் பண்ணி, ஐயா மூலிகை மகேந்திர ஐயாவான்னார். நான் மூலிகை ஆராய்ச்சியாளர். ஆமாங்க ஐயாண்ணா. ஐயா உடம்பு அதிகமாக சூடாகி போச்சு, உடலில் ப்ராப்ளம் கொடுத்துச்சு, அரிப்பெலாம் கொடுத்துட்டு ஒரு உடலே ஒரு மாதிரியாகுது, பலவீனமாகுது அப்படின்னாரு. என்ன ப்ராப்ளம் ஏதுன்னு கேட்டேன். அதிகம் யூடியூப்பு பார்த்துருக்காரு. எமோஷன் டென்ஷனாக இருக்கிறத அவர் நிறைய பார்த்துருக்காரு. பார்த்துட்டு உடல் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இது முன்னாடியே பதிவு பண்ணிக்கிறேன். அவர் நைட்டு 11:30 வரலும் யூடியூப்பு பார்க்குற மாதிரி ஒரு மைண்ட் செட்டிங் வந்துட்டுக்கிறார். பாவம் தான், உடம்பு கெட்டு போச்சு. எனக்கு ஃபோன் பண்ணுறதா இருந்தால் 8:30க்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்க ஐயா, நான் 8:30க்கெல்லாம் படுத்துடணும். என்னது 8:30க்கெல்லாம் படுத்துடுவீங்களா? நான் 8:30க்கெல்லாம் தூங்குறது அவருக்கு உலக அதிசயத்தில் ஒன்று ஆகுது. உலக அதிசயத்தில் ஒன்று எதுன்னு கேட்டால் அவர் பசி உணவு மகேந்திரம் தான் உலக அதிசயத்தில் ஒன்றுன்னு சொல்லுவார். 8:30க்கெல்லாம் தூங்குறீங்களா அப்படின்னாரு. அப்புறம் சரிங்க ஐயா, இதுக்கு எதுனா மூலிகை இருந்தால் கொடுங்கன்னாரு. மூலிகைலாம் கொடுக்கல, அதெல்லாம் கொடுத்தா ரொம்ப செலவாகும், 10 பைசா கூட 1 ரூபா கூட செலவு இல்லாத சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயா சொல்லுங்க ஐயா, உடம்பு தாங்கலைங்க ஐயா, ரொம்ப பலவீனமாயிட்டுன்னு. டென்ஷன் ஆனதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கல்ல, அதுக்கு ஆப்போசிட்டானது எது? மகிழ்ச்சியானது. இதுக்கு மேலே டென்ஷன் ஆனதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறத பாருங்கள். புரியுதுங்களா? நிறைய காமெடி சீன்கள் இருக்குது, பாடல்கள் இருக்குது, கேட்கும்பொழுது அப்படியே ஆனந்த நிலை இருக்கும். புரியுதுங்களா? நல்ல படங்கள்லாம் இருக்குது. புரியுதுங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிற படங்கள் இருக்குது, குடும்பத்தை சார்ந்த படங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி பார்த்து உங்கள் உடலை நீங்கள் வாழ வைங்க. எவ்வளோ டென்ஷனாகிறத பார்த்தீங்களோ அவ்வளவும் புரியுதுங்களா? அடுத்து மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து உடலை சமநிலை செய்து உங்கள் உடலை நலமோடு வாழ வைங்கன்னு என்று சொன்னேன். மகிழ்ச்சி அடைந்தார். இப்போ படிப்படியாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் வாங்கிட்டு வருவார். உங்களுக்கும் அதுபோல் இருந்தால் அதிலிருந்து மாறி மகிழ்ச்சியை பார்த்து உங்கள் உடலை நலமோடு வாழ வைங்க. நன்றி, மகிழ்ச்சி.